வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு எஸ்எஸ்சியிலிருந்து புதுசா சிஹெச்எஸ்எல்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சிஹெச்எஸ்எல்ங்கிறது ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். அதனால நீங்க இதுக்கு +2 படிச்சிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 7/5/2024 மே 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க விருப்பம் இருந்தா அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவா ஜூன் to ஜூலைல நடக்கும். இது சிபிடி எக்ஸாம். அதனால நீங்க கம்ப்யூட்டர்ல தான் அட்டெண்ட் பண்ணணும். எல்லா கொஸ்டினுமே எம்சிக்யூ டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்ல தான் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல்ல இருந்தால் 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸ் ஜென்ரல்ல இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விடோ கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த சிஹெச்எஸ்எல்லையே 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஇஓ, அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் +2ல சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். சயின்ஸ் குரூப் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்துருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த டிஇஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எல்டிசி அல்லது ஜேஎஸ்ஏ லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இதுக்கு நீங்கள் 12th எந்த குரூப்பில் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் தான் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதை மட்டும் நல்லா கவனிச்சுக்காங்க. ஏன்னா இந்த தடவை புது வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ssc.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ssc.nic.in அந்த வெப்சைட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக வேறு வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் புதுசாக ஒரு ஓடிஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100. எல்லாருக்குமே ₹100 கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அதுலேருந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இஎஸ்எம் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.